பிடிச்சாச்சு. அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சு மீன் நல்லா வெந்துட்டு குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இறக்கிக்கலாம். பார்க்கவே சாப்பிடணும் போல எச்சு ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.